ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு பெரிய கேப் ஆயிருது வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறனால என்னால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல. நிறைய பேர் என்னோட எக்டோபிக் வீடியோ வந்து அதோட கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்களா, உங்களோட பிரெக்னன்சி அப்டேட் என்ன, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து திருப்பி மெசேஜஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ அதோட ஒரு ரிலேட்டட் ஒரு அப்டேட்டோட தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்திருக்கிறேன். எனக்கு எக்டோபிக் பிரெக்னன்சி கல்யாணம் ஒரு 6 மந்த்ல, அதாவது ஒரு 2022 ஏப்ரல்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் எனக்கு பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகல. ஏன்னா எனக்கு ஒரு 2 இயர்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படியே இருந்ததால பிசிஓடி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ நான் அதுலயே அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால பிரெக்னன்சி நாங்க பிளான் பண்ணது அப்படிங்கிற ஒரு டைமே இல்லை. அதுல ஃபுல்லா இந்த பிசிஓடி எப்படி சரி பண்றது அது பின்னாடியே நடந்துட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு 2 இயர்ஸ். அகைன் நெக்ஸ்ட் இயர் எங்களோட வீடு வேலை நடந்ததால பிரெக்னன்சி பத்தி பிளான் பண்ணவே முடியல. ஏன்னா நான் எங்க வீட்டுல இருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருந்தா வீட்டு வேலையை வந்து பாத்துக்கிட்டாங்க. 2025 ஜான் மிடில் தான் நாங்க இந்த வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்களோட புது வீட்டுக்கு வந்தோம். பிப்ரவரியில வந்து நாங்க பிளான் பண்ணலாம், இனிமே வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் இப்போ பீரியட்ஸ் எல்லாம் எனக்கு ரெகுலர் ஆயிருந்தேன். இந்த இயர் ஸ்டார்டிங் முன்னாடியில இருந்து எனக்கு நான் எங்க வீட்டுக்கு போனதுல இருந்தே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஸோ அந்த டைம்லயே வந்துட்டு என்னோட 2 இயர்ஸ் நான் அவ்வளவு மெடிசின்ஸ் எடுத்து சரியாகாத என்னோட அந்த பிசிஓடி அது எல்லாமே எனக்கு கண்ட்ரோல் ஆகி ரொம்ப ஹெல்த்தியா நான் திரும்பி வந்திருந்தேன். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கிளியரா இருந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தேன். பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலரா இருந்துச்சு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி மட்டும் ஸ்டார்டிங் போய் பார்க்கலாம், ஓவுலேஷன் எப்ப இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். பட் டாக்டருக்கே ரொம்ப ஷாக் ஆயிருந்தேன். ஏன்னா அதே டாக்டர் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க 99% உனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம உன்னோட கண்டிஷனுக்கு ஒரு கன்சீவ் பிரெக்னென்ட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்ன டாக்டரே வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிசிஓடி கண்ட்ரோல் ஆகல, பீரியட் ரெகுலர் ஆகல, எக்கோட growth சுத்தமா இல்லாம இருந்த எனக்கு சடனா இந்த வருஷம் நான் பிப்ரவரியில வந்து போகும்போது நினைக்காத அளவுக்கு ஒரு 12 டேஸ்க்கு எவ்வளவு growth இருக்கணுமோ அந்த அளவு growth சூப்பரா இருந்துச்சு. டாக்டரே பார்த்துட்டு வேற எங்கேயாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்தியா அப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. பட் எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் ரொம்ப சூப்பர்வா இருக்கு உனக்கு எக்கோட growth. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வர சொன்னாங்க. அந்த ஸ்கேனிங்கும் பார்த்துட்டு சூப்பர்வா இருக்கு, நல்ல ஹெல்த்தியா இருக்கா, தாராளமா நீ பிரெக்னன்சி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. சோ நாங்க அப்போல இருந்து வந்து பிளான் பண்ணோம். இந்த மந்த் வந்து பாசிட்டிவ் எதுவும் ஆகல. பட் இருந்தாலும் எனக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 2 வருஷமா எக்கோட growth இல்லைன்னு சொன்ன ஒருத்தங்க வாயில இருந்தே ட்ரீட்மெண்ட் இல்லாமலே உனக்கு பாசிட்டிவா ஆகுறதுக்கு நிறைய இது இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அந்த மந்த் எனக்கு பாசிட்டிவ் ஆகுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு பீரியட் ரெகுலரா இருக்கு, ஓவுலேஷன் கரெக்டா நடக்குங்கிற ஒரு ஹாப்பினஸோட இருந்தேன். எப்போனாலும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஃபீவர், இந்த கிளைமேட்னால ஃபீவர் அப்படி இப்படின்னு சொல்லி 2 மாசம் வந்து பிளானிங் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி பாஸ் பண்ணிட்டோம். அகைன் வந்து ஒரு மே ஜூன்ல வந்து பிளான் பண்ணோம். அந்த டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போறது ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு 2 மாசம் போயிருக்கிறோம்ல, திருப்பிதான் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணணும், நார்மலா வீட்டுல இருந்தே நம்ம நார்மலாவே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மே ஜூன் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் எதுவுமே போகல. நம்ம வந்து ஓவுலேஷன் கிட் வந்து நம்ம வாங்கி ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது வந்து கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிடும்ல இன்னைக்கு ஓவுலேஷன் ஆகும் அப்படிங்கிறது. சோ கிட் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 10 கிட் வந்து வாங்கி வச்சிருந்தேன். சோ என் மேல வந்து சக்சஸ் ஆகல. ஜூன் மந்த் வந்து பிளான் பண்ணும்போது நான் கரெக்டா வந்து ஓவுலேஷன் கிட் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு கரெக்டா ஒரு 19th டே ஏதோ ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லி அது பாசிட்டிவ் காமிச்சது. சோ அது யூஸ் பண்ணி அது அப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா ஒரு 34 மேக்ஸிமம் ஒரு 34க்குள்ள எனக்கு பீரியட் ஆகணும். பட் ஆகல. அப்ப நான் நினைச்சிட்டேன் ஏதாவது இந்த மந்த் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பேன், சின்ன சண்டைங்க வரல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, அது மாதிரி சண்டைங்க எல்லாம் வந்துச்சு, மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால லேட் ஆயிடுச்சு, அதுவும் கொஞ்ச நாள்ல 14 டேஸ் லேட் ஆயிருக்கு, நாளைக்கே நான் வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் யோகா எல்லாம் பண்ணி எப்படியாவது பீரியட் வர்றதுக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க ஜஸ்ட் ஒன்னு ட்ரை பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு. அப்பதான் நான் சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இல்லை, எதுக்கு தேவையில்லாம ஒரு கிட் வாங்கி அதுல வந்து காசு வேஸ்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு 4 வருஷத்துல எத்தனையோ வாட்டி நம்ம வேஸ்ட் பண்ணிருப்போம்ல நிறைய வாங்கி. அந்த ஒரு விஷயத்துல நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணனால ஒரு கிட் வாங்கி ஜூலை 23rd வந்து செக் பண்ணோம். நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப டார்க்கா 2 லைன், பட் இவ்வளவு நாளாம லைட்டா ஃபேடா இருக்கும், பட் ரொம்ப டார்க்
நான் ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு 2 லைனும் ரொம்ப டார்க்கா வந்துருச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இது என்ன, இது தப்பா எதுவும் காமிக்குதா இல்ல என்னன்னு தெரியல, நமக்கு தான் அப்படி தெரியுதானே. ஹஸ்பண்ட் வர குட்டே இங்க பாரு ஜிண்டோ 2 லைன் வந்திருக்கு அப்படின்னு 2 பேருமே ஷாக் ஆயிட்டோம். ஏன்னா 2 பேருமே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த மாதிரி நடந்துடுச்சு. நடந்ததும் அதுக்கப்புறம் என்ன பண்றது, சரி ஓகே 2 லைன் வந்திருக்கு, கண்டிப்பா தப்பா இருக்காது. அப்பதான் டேஸ் வந்து கவுண்ட் பண்ணேன், இவ்வளவு நாள் லேட் ஆயிருக்கணும். கரெக்டா ஒரு 14 டேஸ் வந்து லேட் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலா செக்அப் போறேன். அதே சேம் ஹாஸ்பிட்டல் சேம் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம். காலையிலே ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் வந்து எப்போ லாஸ்ட் பீரியட் டேட் எல்லாம் கேட்டாங்க. அது சொன்னதுக்கு அப்புறமா அதை வச்சு கவுண்ட் பண்ணும்போது அவங்க 6 வீக்ஸ் 3 டேஸ் ஆயிருக்கு. டைரக்டா நம்ம ஹார்ட் பீட் வந்துட்டான்னு ஸ்கேன் பண்ணி பாத்துரலாம். பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஹெச்சிஜி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ பிளட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரிப்போர்ட்ல 6089 வந்து வந்துச்சு என்னோட ஹெச்சிஜி லெவல் வந்து. பட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு யூட்ரஸ்ல எதுவுமே இல்ல, ஃப்ளூயிட் மட்டும் அந்த டியூப்ல இருந்துச்சுன்னு சொல்லி எக்டோபிக் ஆனனால அந்த பயத்துல ரொம்ப இருந்தேன். சோ டாக்டர் பார்த்துட்டு சொன்ன பேபி வந்து கரெக்டா யூட்ரஸ்ல தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஹார்ட் பீட் இன்னும் வரல. 6 வீக் தானே ஆயிருக்கு, மேபி அது கொஞ்சம் ஏர்லியா இருக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட அகைன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அகைன் ஒரு ஸ்கேன் பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டேன். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை இது வந்து சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா. நான் பிரெக்னெண்டா இருக்குங்கிறது எனக்கு அந்த செகண்ட் வர நம்பவே முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் எதிர்பார்க்காம ஒரு நடந்துச்சு அந்த விஷயம் அப்படி இருந்தனால. சோ வெளியே வந்தது என் ஹஸ்பண்ட் ரொம்ப டவுட், ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருந்தாங்க. என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது பேபி வந்து கரெக்டா யூட்ரஸ்ல தான் வந்துட்டு growth வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹார்ட் பீட் வரலங்கிறது தான் நான் செகண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா சொல்றேன், ரொம்ப ஒரு டென்ஷன்ல. பட் அதை பத்தி என் ஹஸ்பண்ட் எந்த கவலையும் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன ஒரே விஷயம், பரவாயில்ல டியூப்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குல்ல, இவ்வளவு நாள் வந்து டியூப்ல பிளாக் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன்ல இருந்தாலும் இப்போ அது இல்ல. அதுவும் இல்லாம ஒருவேளை இந்த பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகலாம் நெகட்டிவ் ஆகலாம், என்ன நடந்தாலும் இனிமே இந்த டியூப்ல இல்லாதனால உனக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு பிரெக்னன்சி இல்ல, அதுவே எனக்கு போதும். அந்த ஒரு நியூஸே எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் நினைச்சேன், ஆமா இல்ல நமக்கு டியூப்ல இல்ல, ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு பிரெக்னன்சி தான் வந்துட்டு எக்டோபிக். சோ இந்த வாட்டி அது இல்ல. அதுவும் இல்லாம இன்னொரு பிளஸ்ஸா எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், என்னோட டியூப்ல பிளாக் இல்ல. நார்மலாவும் என்னால நேச்சுரலா வந்துட்டு ஹெல்த்தியா ஒரு பிரெக்னன்சி வந்து எனக்கு நடக்குங்கிறது இந்த ஒரு விஷயத்துல எனக்கு நடந்துருச்சு. சோ அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியானேன். அகைன் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிட்டு அப்போ வந்து ஹார்ட் பீட் இல்ல. அகைன் 2 டேஸ் 6 வீக் 2 டேஸோட growth வந்து பேபிக்கு இருந்து. பட் எனக்கு வந்துட்டு 6 வீக் 5 டேஸ் ஆயிருந்தேன் அன்னைக்கு. என்னோட ஹெச்சிஜி லெவல் வந்து ஒரு 2000 சம்திங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் 6000 இருந்துச்சு, செகண்ட் டைம் வந்து 8900 சம்திங் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. அப்ப டாக்டர் சொன்னாங்க நமக்கு டபுள் ஆகல, பட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம எதுக்கும் ஒரு 1 வீக் கூட வெயிட் பண்ணி அடுத்த ஸ்கேனும் கூட பார்க்கலாம் ஹார்ட் பீட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டேஸ் கழிச்சு ஒரு ஃப்ரைடே வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேனுக்காக வந்துட்டு 1ஆம் தேதி தான், ஆகஸ்ட் 1 தான் போயிட்டு வந்தோம். அகைன் வந்து ஹார்ட் பீட் வந்து இல்ல அப்படிங்கறது அரௌண்ட் இப்போ எனக்கு இந்த ஆகஸ்ட் 1 போயிட்டு வரும்போது எனக்கு என்னோட லாஸ்ட் மந்த் பீரியட் வச்சு கணக்கு பண்ணும்போது 8 வீக்ஸ் ஆகும். சோ என்னோட ஸ்கேன்ல பேபியோட growth வந்து 6 வீக் 2 டேஸ் தான் காமிச்சிட்டு இருக்கு. சோ எனக்கு ஹெச்சிஜியும் வந்துட்டு ஒரேடியா டபுள் ஆகாம கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் லெவல்ல போய் 19,000ல வந்துட்டு இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது டாக்டரால வந்து ஒரேடியா இது வந்துட்டு ஃபெயில்டு பிரெக்னன்சின்னு ஃபுல்லா சொல்ல முடியல. ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 10% ஒரு ஹோப் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்கேன் கூட பார்ப்போம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமான்னு சொல்லிட்டு இங்க நெக்ஸ்ட் ஒரு வெனஸ்டே வந்து வர சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேனும் அப்புறமா பிளட் டெஸ்டும் பார்த்துட்டு அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பா இது வந்துட்டு ஃபெயில்டு பிரெக்னன்சி, நம்ம அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு நான் ரொம்ப பெரிய ஹோப்ல எல்லாம் எதுவுமே இல்ல. நான் ஒரு 99% எனக்கு என்னமோ ஓகே நெகட்டிவா தான் போகும் போல இருக்கு அப்படிங்கறதா என்னோட மைண்ட்ல. பட் டாக்டர் சொன்னதை வச்சு ஓகே நம்ம ஃபேமிலி நம்ம ஹஸ்பண்ட் அந்த எல்லாம் வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் ஒரு ஹோப்ல இருக்கிறாங்க. பட் என்ன நடந்தாலும் நான் அதை நார்மலா எடுத்துப்பேன். ஸ்ட்ராங்கா அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப தைரியமா நான் இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருந்த மாதிரி இல்ல. இந்த டைம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கேன். இது எப்படி நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுல வந்து மறுபடியும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் போய் விழுந்துகிட்டு திருப்பி ஒரு 2 வருஷம் ஹெல்த்தை வந்துட்டு இழந்து திருப்பி அதுக்காக வந்துட்டு போராட முடியாது. ஏன்னா ஒரு தடவை பட்டுட்டேன், திருப்பி அந்த விஷயத்துல போக கூடாதுங்கிறதுல
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அதனால எனக்கு பெருசா எந்த ஹோப்பும் இல்ல. நல்லது நடந்தாலும் சரி இல்ல நெகட்டிவாவே நடந்தாலும் சரி ரெண்டையுமே வந்து ஈக்குவலா ஓகே ஃபைன் எதுவா இருந்தாலும் அப்படி எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட தான் நான் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு 3 ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்கேரேஜ் அது முடிஞ்சிட்டு ஒரு 3.25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அகைன் நான் இப்ப பிரெக்னென்ட் ஆயிருக்கிறேன். பட் இந்த ட்ரீட்மெண்ட் இல்ல நேச்சுரலா தான் எனக்கு இந்த பிரெக்னன்சி வந்து நடந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இது ஐயோ போயிடுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷனோ இதோ எனக்கு இல்ல. ஏன்னா எனக்கு இது ஒரு ஹோப் தான் தந்திருக்கு. மேபி இது லாஸ் ஆனா கூட நெக்ஸ்ட் கண்டிப்பா எனக்கு ஒரு நேச்சுரல் ஒரு பிரெக்னன்சி நடக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சைட்ல இருந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்குமே ரொம்ப ஹோப் இருக்கு. ஏன்னா எனக்கு டியூப்ல பிளாக் இருக்கும்லாம் நான் நினைச்சு ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கிறேன். பட் இந்த பிரெக்னன்சி எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்னால நேச்சுரலா நல்ல ஹெல்த்தியா ஒரு பேபி வந்து ஒரு பிரெக்னன்சி வந்து இது பாசிபிள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஹோப் வந்து எனக்கு தந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்றது அவ்வளோ பெரிய சேடாலாம் இல்ல. எனக்கு 15 days நான் லேட்டா போனனால நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எப்ப நீங்க உங்களுக்கு தெரியுதோ நெக்ஸ்ட் டேவே நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்கேன் பண்றதுக்குள்ள டைம் ஆகியிருந்தா ஸ்கேனுமே பார்ப்பாங்க. அது எல்லாமே ப்ராப்பரா பண்ணுங்க. எனக்கு நெக்ஸ்ட் இனிமே என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நான் வந்துட்டு வெனஸ்டேக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கேளுங்க. என்னால ஆன்சர் பண்ணக்கூடிய டவுட்ஸா இருந்தா கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். ஒரு விஷயம் இது வந்துட்டு சும்மா நார்மலா ஒரு அட்வைஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து கடந்து வந்த ஒரு விஷயம். சீக்கிரமே வந்துட்டு நம்ம ஒரு சந்தோஷமா விஷயம் வந்துச்சுன்னா அது ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்றோம்ல. அதே மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் வரும்போதும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தைரியமா ஹேண்டில் பண்ண நம்ம கத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ல வந்து நான் வந்து எனக்கு அது தெரியல எப்படின்னு. அதனால நான் இழந்த ஒரு பெரிய விஷயம் என்னோட ஹெல்த். அகைன் அந்த ஹெல்த்தை வந்து ரீகெயின் பண்றதுக்கு எனக்கு 2 வருஷம் எடுத்துச்சு. அந்த 2 வருஷம் லைஃப் எனக்கு வேஸ்டா தான் போச்சு. ஹாஸ்பிட்டல் வாசலும் மெடிசன் எடுத்துக்கிட்டும் இந்த மாதிரி என்னோட மென்டல் ஹெல்த் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. சோ அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு லாஸ் வரலாம் இல்ல இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கலாம். இந்த மாதிரி இருந்தா கூட அதை தைரியமா ஸ்ட்ராங்கா வந்து ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பா வந்து இந்த ஒரு லைஃப் நம்ம கண்டிப்பா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம சர்வே ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல கண்டிப்பா அதனால இழக்க போறது நம்மளோட ஹெல்த்தா தான் இருக்கும். லாஸ்ட் அந்த எக்டோபிக் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 3.5 years 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்ப வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வரும். உங்களுக்கு சீக்கிரமே ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு பேபி கிடைக்கும், ஹெல்த்தியான பேபி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு நிறைய பிளஸிங் சொல்லியிருக்கீங்க, நிறைய ப்ரேயர்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் திருப்பி வந்துட்டே இருக்கிறதுனாலதான் ஓகே என்ன ஓகே நம்ம வந்துட்டு நமக்கு லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். மேபி யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு அந்த எக்டோபிக் மாதிரி இதுவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கலாம். என்னோட லைஃப்ல எனக்கு நெக்ஸ்ட் கிடைச்சதா இல்லையாங்கிறத தெரியறதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கலாம். சோ அவங்களுக்கு தெரியட்டுமே அப்படிங்கறனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். அதுவும் இல்லாம என்னோட ஒரு பர்சனலான ஒரு அட்வைஸும் கூட ஷேர் பண்ணிருக்கிறேன். எல்லா சிச்சுவேஷனையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. எது நடந்தாலும் இதோட நம்ம லைஃப் முடிய போறது இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுவும் கடந்து போகும். நெக்ஸ்ட் அப்டேட்டோட வரேன். பாய்.